மா சொல்லுங்கண்ணே. என்னம்மா சாப்பிட்டுட்டு இருக்க? பச்சை பயிறு கண்ணே. பச்சை பயிரா? இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு? முளைக்கட்டிய பச்சை பயிறு கண்ணே. ஆ, வேவிச்சு வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்கண்ணே. அப்படியா? ம். ஆ, இதனால என்ன பையனு? இதனால நம்ம உடம்புல தாதுக்கள், புரதச்சத்து, விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது கண்ணு. அப்புறம் இது நார்ச்சத்து உள்ளது, உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணு. தசைகளுக்கெல்லாம் நல்லது கண்ணு. அப்புறம் அந்த காலத்தெல்லாம் பெரியவங்க எல்லாம் பாரு, அந்த காலத்து பெரியவங்க எல்லாம் பாரு 100 வருஷம் 120 வருஷம் உயிரோட இருக்கிறாங்கன்னா அந்த காலத்துல இந்த மாரி சாப்பாடுலாம் சாப்பிடறதுனாலதான் அவங்க இன்னும் நல்லா இருக்கிறாங்க. இந்த காலத்துல பாரு, இந்த காலத்து சாப்பாடு சாப்பிடறதுனால நாமெல்லாம் 30 வருஷத்துலயே நம்மளுக்கெல்லாம் உடம்புல நோவு நொடி வந்துருது, மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறோம். அதனால இந்த மாரி ஒரு நாளைக்கு நாம காலையில சாயந்தரத்துலயோ ஏதோ ஒன்று வேலைக்கு இந்த மாரி எடுத்துக்கிட்டா பரவாயில்லங்கன்னு உடம்புக்கு. சரி, இது எப்படி செய்யணும்? இது பச்சை பயிறு கண்ணு. ஒரு டம்ளர் பச்சை பயிறு, எவ்வளோ பச்சை பயிறு தண்ணியில நைட்ல ஊற வச்சுட்டேங்கண்ணு. காலையில எடுத்து கல் இல்லாம பொறுக்கி வெள்ளை துணியில போட்டு மூட்டை கட்டி வச்சுட்டேங்கண்ணு. அது மூட்டை கட்டி நல்லா நெருக்கமா இருக்கிற மாதிரி வச்சுட்டோம்னா அது முளைச்சிக்கும். அப்புறம் என்ன பண்ணோம்னா அது ஒரு நாளைக்கு அப்படியே விட்டுருணும். நல்லா முளைப்பு வந்துட்டி அப்புறமேட்டு தண்ணியில போட்டு அரைச்சி விட்டு மறுபடியும் வேவிச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாங்கண்ணே. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணு. ஓகே ஓகே. நிறைய பிள்ளைங்களுக்கெல்லாம் வளரின் மகளிருக்கெல்லாம் இந்த மாரி எல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் நீங்குங்கண்ணு. சரி சரி.